கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களோட சொந்த காசுல சட்டப்படி ஒரு நிலத்தை வாங்குறீங்க. ஆனா அத அபகரிக்கணும்னு நினைக்கிற சில பேர் ஒரே வாரத்துல 8 பொய்யான கிரிமினல் கேஸ உங்க மேல போட்டா எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட்லி, கேட்கவே பகீர்னு இருக்குல்ல. ஆனா இது சினிமா கதை கிடையாது, நிஜமாவே நடந்திருக்கு. இன்னைக்கு நாம ஆழமா அலச போற விஷயம் 2025ல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த அனுகுல் சிங் எதிர் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் கேஸ பத்தி தான். ஆமா, ஒரு சாதாரண மனுஷன் தம் மேல வீசப்பட்ட இந்த சதி வலைய சட்ட ரீதியா எப்படி உடைச்சாருங்கிறத இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். கண்டிப்பா. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நிலம் வாங்கின பிரச்சனை, அப்புறம் ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை. இது ஆக்சுவலா ஒரு சிவில் விவகாரம் தானே. ஆனா இதை எப்படி போலீஸ் வரைக்கும் கொண்டு போய் கிரிமினல் கேஸா மாத்துனாங்க? அதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய தந்திரம். ஒரு சாதாரண கான்ட்ராக்ட் பிரச்சனையில எங்களை ஏமாத்திட்டாங்க, போலி ஆவணம் தயாரிச்சிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் அந்த புகார்ல சேர்த்துட்டா போதும். ஓ, அந்த 2 வார்த்தை இருந்தா போதுமா? ஆமா, அது உடனே ஒரு எஃப்ஐஆர், அதாவது கிரிமினல் குற்றமா மாறிடும். அனுகுல் சிங்குக்கு நடந்ததும் அதுதான். லோக்கல் ஆளுங்க அவர் நிலத்தை மிரட்டி வாங்க பார்த்தாங்க. அவரும் மசியாததால இந்த 2 லட்சம் ரூபா கடன் கதையை உருவாக்கி ஒரு கிரிமினல் கேஸ ஃபைல் பண்ணிட்டாங்க. ரொம்ப அநியாயங்க இது. இத ஃபேஸ் பண்ண அனுகுல் நேரா ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு செக்ஷன் 482 சிஆர்பிசியை யூஸ் பண்ணி கேஸை ரத்து செய்ய கேட்கிறாரு. அதாவது இது ஒரு ட்ரெயினோட எமர்ஜென்சி பிரேக் மாதிரி வச்சுக்கலாமே. கரெக்ட், நல்ல உதாரணம். தண்டவாளம் உடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா உடனே பிரேக் இழுக்கணும். ஆனா இங்க ஹைகோர்ட் அந்த பிரேக்கை இழுக்க மறுத்துட்டாங்க. முழு ட்ரையல் நடக்கட்டும், அப்போ பாத்துக்கலாம், இப்போ உங்க ஆதாரங்களை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இது கொஞ்சம் முரணாப்படுது. ஒருத்தர் மேல அப்பட்டமா பொய் கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் கோர்ட் ஏன் ஆதாரங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லணும்? பாக்குறதுக்கு இது அநீதியா தெரியலாம். ஆனா சிஆர்பிசி ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு புகாரை விசாரிக்க வேண்டியது போலீஸோட வேலை. கேஸோட ஆரம்பத்திலேயே கோர்ட் குறுக்கிட்டு எதிர்த்தரப்பு ஆதாரங்களை செக் பண்ண ஆரம்பிச்சா அது ஒரு மினி ட்ரையல் மாதிரி ஆயிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி, போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை கோர்ட் செய்யற மாதிரி ஆயிடும். அதனாலதான் ஆரம்ப கட்டத்துல கோர்ட்ஸ் ஆதாரங்களை ஏத்துக்கிறது இல்ல. ஆனா இந்த சட்ட நுணுக்கட்ட தப்பா யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப வசதியா போயிடுமே. ஏன்னா பொய் கேஸ் போடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் கடைசியா கோர்ட்ல அவங்க தோத்துருவாங்கன்னு. ஆனா அந்த ட்ரையல் முடிய 10-20 வருஷம் ஆகுமே. ஆமா, அந்த நீண்ட கால சட்ட போராட்டமே ஒரு தண்டனை தானே. அந்த தாமதத்தை வச்சுதான் அவங்க மிரட்டுறாங்க, கரெக்டா? அப்சல்யூட்லி. இந்த மன உளைச்சலை வச்சுதான் வெளியில நிறைய செட்டில்மெண்ட்ஸ் நடக்குது. ஆனா இங்கதான் உச்ச நீதிமன்றம் உள்ள வராங்க. அவங்க 1992ல ரொம்ப ஃபேமஸான பஜன்லால் வழிகாட்டுதல்களை சுட்டி காட்டுறாங்க. ஓ, அந்த பஜன்லால் கைட்லைன்ஸ், அதுல என்ன சொல்றாங்க? அதுல இருக்கிற செக்ஷன் 1 மற்றும் 7 படி பாத்தீங்கன்னா ஒரு சிவில் பிரச்சனைய வேணும்னே கிரிமினல் வழக்கா மாத்துறதும், ஒரு தனிப்பட்ட பகைய தீர்த்துக்க பழிவாங்கிற நோக்கத்தோட, அதாவது மிலிஷியஸ் இன்டென்ட்டோட கேஸ் போடுறதும் சட்ட விரோதம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம். நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க? ஹைகோர்ட் ஆரம்ப கட்டத்துல ஆதாரங்களை பார்க்க கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, சொன்னேன். அப்போ இந்த புகார் பழிவாங்குற நோக்கத்தோட தான் போடப்பட்டுச்சுன்னு உச்சநீதிமன்றம் எப்படி ஆரம்பத்திலேயே ஆதாரத்தோட ஏத்துக்கிட்டாங்க? அவங்க இந்த ரூலை பிரேக் பண்ணாங்களா? அங்கதான் சட்டத்துல இருக்கிற இன்னொரு சூப்பரான விஷயம் ஹெல்ப்புக்கு வருது. அத சூரியலக்ஷ்மி எக்ஸெப்ஷன், அதாவது சூரியலக்ஷ்மி விதிவிலக்குன்னு சொல்லுவாங்க. சூரியலக்ஷ்மி விதிவிலக்கா அப்படின்னா என்ன? அதாவது கோர்ட் ரெக்கார்ட்ஸ் மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கான மறுக்க முடியாத பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தா அதை பரிசீலிக்க முழு ட்ரையல் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், அதை கோர்ட் ஆரம்பத்திலேயே கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த விதிவிலக்கு. ஆஹா, அப்போ அனுகுல் தரப்புல அந்த சூரியலக்ஷ்மி விதிவிலக்க யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மறுக்க முடியாத டாக்குமெண்ட் ஒன்னு இருந்திருக்கு, கரெக்டா? கரெக்ட். அதுதான் அந்த கேஸோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். அனுகுல் மேல இந்த பொய் புகார் கொடுக்கறதுக்கு பல மாசங்களுக்கு முன்னாடியே அவர் அந்த புகார்தாரர் மேல செக்ஷன் 138 என்ஐ ஆக்ட் படி, அதாவது ஒரு செக் பவுன்ஸ் கேஸ ஃபைல் பண்ணியிருந்தாரு. வாவ், அதோட ஆவணங்கள் கோர்ட்லயே ரெக்கார்ட் ஆகியிருக்கும்ல? எக்ஸாக்ட்லி, அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட். இப்போ எனக்கு கிளியரா புரியுது. தங்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்தினவர் மேல அனுகுல் சட்டப்படி செக் பவுன்ஸ் கேஸ் போடுறாரு. அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவும் அனுகுல பழிவாங்கவும் தான் அவங்க இந்த புது கிரிமினல் கேஸை ரெடி பண்ணிருக்காங்க. ஆமா, இதத்தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு கவுண்டர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செக் பவுன்ஸ் கேஸோட டாக்குமெண்ட்ஸ் தான் அனுகுல காப்பாத்துன ஒரு உறுதியான காகித ஆயுதம்.
சூப்பர். இதுல இருந்து கேக்குறவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, அது பணப்பரிவர்த்தனையோ இல்ல நிலம் வாங்குறதோ எந்த ஒரு சிவில் அக்ரிமெண்டா இருந்தாலும் ஒரு தெளிவான பேப்பர் ட்ரெயில், அதாவது முறையான ஆவணங்களை மெயின்டைன் பண்றது இவ்வளவு முக்கியம்னு தெரியுது. கண்டிப்பா. கூடவே சிவில் பிரச்சனைக்காக போலீஸ தப்பா யூஸ் பண்ணா சுப்ரீம் கோர்ட் அதை சும்மா வேடிக்கை பார்க்காது அப்படிங்கறதையும் இந்த தீர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கு. ஆமா, நம்ம கிட்ட கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இருந்தா எவ்ளோ பெரிய சதி வளையமே உடைக்க முடியும்னு இந்த கேஸ் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப உறுத்துது. என்னது அது? எல்லாமே இவ்ளோ கிளியரா வெளிப்படையா இருந்தும் கூட தம் மேல போடப்பட்ட அந்த 8 பொய் கேசுகள்ல இருந்து வெளியே வர அனுகுல் சிங்குக்கு கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆயிருக்கு. அது ரொம்ப பெரிய வருஷம்தான். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நீதியை ஜெயிச்சது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட வாழ்நாள்ல 1/4 நூற்றாண்ட கோர்ட் படிக்கட்டுகள்லயே கழிக்க வேண்டியிருக்கே. இது நம்ம நீதித்துறையில இருக்கிற அந்த பிராக்டிக்கலான பிரச்சனைகளையும் தாமதங்களையும் ரொம்ப அப்பட்டமா காட்டுதில்ல. ரொம்ப கரெக்டான பாயிண்ட். சட்டம் தன்னோட வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு மனுஷனோட பாதி வாழ்க்கையே முடிஞ்சிடுது. எக்ஸாக்ட்லி. இத பத்தி நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நியாயம் கிடைக்கிறது முக்கியம்தான். ஆனா அது சரியான நேரத்துல கிடைக்குதா அப்படிங்கறது அதை விட முக்கியம். பேப்பர் ட்ரெயில்ஸை எப்பவும் பத்திரமா வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலோட உங்களை சந்திக்கிறோம்.